இது குறித்து கூடுதல் விவரங்களை ஜோதிமணி செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். அவங்க சைபர் கிரைமுக்கோ இல்ல கரூருக்கோ டிபெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. 22 பேருடைய நம்பர் நான் எழுதியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து 22 பேரோட நம்பர் கொடுத்திருக்கோம். அது இல்லாம 70 பக்கத்துக்கான அந்த ஆபாச டாக்குமெண்ட்டையும் நாங்க கொடுத்திருக்கோம். ஏன்னா இது ஆல்ரெடி இதனுடைய சாம்பிளை நீங்க எல்லாம் பொதுத்தளத்துல பாத்திருப்பீங்க. ஒரு வார்த்தை கூட நான் திருப்பி சொல்லவோ நீங்கள் ஊடகங்களில் ஒளிபரப்பவோ முடியாத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொது வாழ்வில் இருக்கிற பெண்ணுக்கு எதிராக அரங்கேற்றி இருக்கிறது என்பதை விட இந்த கட்சிக்கும் தமிழகத்திற்கும் ஒட்டுமொத்த அரசியலுக்கும் என்ன மாதிரியான அவமானம் தேவைப்படும் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அதெல்லாம் கம்ப்ளைண்ட் சேர்த்திருக்கேன். நான் எல்லாமே அங்க அனுப்பிச்சிருக்கேன். அதன் அடிப்படையில் தான் அவங்க தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. நாங்க காவல்துறை உறுதியா, ஏன்னா இது இவ்வளவு பெரிய பிரச்சனை பொதுத்தளத்தில் நடந்துட்டு இருக்கு. தினமும் ஊடகங்கள் இதை சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால மிக நிச்சயமா காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க நான் நம்புறேன். ஒருவேளை காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்க நீதிமன்றத்தின் மூலமா அதை ப்ரொசீட் பண்ணுவோம். ஆமா, இது அவங்க நேஷனல் லெவல்ல ஒரு ஐடி செல் வச்சிருக்காங்க. அதான் நான் இப்ப சொன்னேன். ஜெயின் தான் அதை நடத்துறாரு. இப்ப இந்த மாதிரி யாரெல்லாம் மோடி அவர்களுக்கு எதிராக மக்கள் சார்பா நின்று பேசுறாங்களோ, இப்ப பண மதிப்பு நீக்க விவகாரத்துல நான் ரொம்ப ஓக்கலா பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் அறிவிச்ச 8ஆம் தேதியிலிருந்தே இது மக்களுக்கு எதிரானது, இது ஏழை மக்களை பாதிக்கும், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பல ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து சென்றோம். இது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிரதமர் யாரையும் கேட்காம சர்வாதிகாரமா 130 கோடி மக்களை தெருவில் நிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத நான் காரணங்களோட சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம நான் ஒரு களத்தில் இருக்கிற அரசியல்வாதி. அதனால நான் தினமும் மக்களை சந்திக்கிறேன். மக்கள் வீட்டுக்கு வர்றாங்க. பேங்க்ல கியூல் நிக்கிற மக்களை பாக்குறோம். ஆடு விக்கிறவங்க மாடு விக்கிறவங்க விற்க முடியாத இருக்கிற ஒரு சூழல் பாக்குறேன். நீங்க விவசாயிகளுக்கு எவ்வளவு கொடுமை இருக்கு நீங்க பாக்கணும். ஏற்கனவே மழை இல்லாத சூழ்நிலையில பல பேர் மாட்டையோ ஆட்டையோ விற்க ட்ரை பண்றாங்க. 80,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மாடு 30,000 ரூபாய்க்கு விக்குது. விவசாயிக்கு இதை விட பெரிய இழப்பு என்ன இருக்க முடியும்? இதை விட கொடுமை மாட்டுக்கு பருத்தி கொட்டை வாங்க முடியாம விவசாயிகள் களிபஞ்ச வாங்கி அந்த பஞ்ச தண்ணியில நினைச்சு அதன் மீது ரேஷன் அரிசியை வாங்கி அதை ஆட்டி ஊத்துறாங்க. நீங்க ஒரு விவசாயி குழந்தைக்கு பால் இல்லைன்னா கூட கண்ணுக்குட்டியை ஊட்ட விடுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீரோட பருத்தி கொட்டை போட முடியாம மாட்டுக்கு பஞ்சு வாங்கி போடுற ஒரு சூழல் இருக்கு.